Hello everyone, நான் ராம். டுடே நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்ஸல் ஒர்க் புக்கில் உங்கள் டேட்டாவிற்கு ரிலேட்டடான இமேஜை எப்படி யூசர் ஃபார்மில் ஆட் பண்ணுவது பை யூஸிங் VBA கோட் பார்ட் 1 வீடியோ. நம்ம வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் HHRM கிரியேட்டிவ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவிற்கு கீழ் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் செய்யுங்க. அப்படியே இந்த ஹால் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸல் ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் Alt F11 கொடுத்துட்டு VBA விஷுவல் பேசிக் அப்ளிகேஷன் பேஜ் போயிடுங்க. நெக்ஸ்ட் டூல் பாக்ஸில் போயிட்டு ஒரு கமாண்ட் பட்டனும் ஒரு இமேஜ் ஃப்ரேமையும் உங்கள் யூசர் ஃபார்மில் ஆட் பண்ணிக்கோங்க. டூல் பாக்ஸ், ஒன் கமாண்ட் பட்டன். உங்கள் யூசர் ஃபார்மை லிட்டில் என்லார்ஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இமேஜ் ஃப்ரேமை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு சைஸ் கொஞ்சம் என்லார்ஜாக இருந்ததுன்னா உங்களுக்கு பெட்டராக ஃபீல் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் கமாண்ட் பட்டன் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் ஃப்ரேம் இங்கே இருக்கு பாருங்க. டூல் பாக்ஸில் இந்த இமேஜ் ஃப்ரேமை நீங்கள் செலக்ட் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணிக்கோங்க. இமேஜ் சைஸ் எப்படி நம்ம இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுறத நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் கமாண்ட் பட்டனை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இந்த கமாண்ட் பட்டனுக்கு ஆட் இமேஜ்னு நேம் கொடுத்துக்கோங்க. கேப்ஷனில் கொடுக்கணும் ஆட் இமேஜ். தென் ஓகே, லிட்டில் சைஸ் சின்னது பண்ணிக்கோங்க. தென் இது ஃப்ரேமோ இமேஜ் ஃப்ரேமை லிட்டில் இன்னும் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோ கொஞ்சம் நல்லா கிளியராக தெரியும். நெக்ஸ்ட் ஆட் இமேஜ் பட்டனை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. கோட் ரைட் பண்ணுறதுக்கான தேவையான ரேஞ்ச் ஓப்பன் ஆகிடும். இப்போது ஆட் இமேஜ் ரேஞ்சுக்குள்ளே உங்கள் கோடை ரைட் பண்ணணும். இதான் ரேஞ்சு ஓப்பன் ஆகிருக்கு. இந்த பிக் டூல் பாருங்கள், இங்கே எடிட்டிங் டூல் வந்துட்டு பிளிங்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் தான் நீங்கள் உங்கள் கோடை ரைட் பண்ணணும். டிம் XS இன்டெஞ்சர் IN, இது கண்டெயின் வேர்டு. இது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணணுமா இருக்கும். இன்டெஞ்சர் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் என்டர் கொடுங்க. அப்ளிகேஷன் டாட் ஃபைல் டைலாக் அப்படின்ற இந்த ஒரு கண்டெயின் வேர்டை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. MSO டைரக்ட் நமக்கு இங்கே கிடைச்சிருக்கும். ஃபைல் டைலாக் ஓப்பன், தேர்ட் ஒன் பாருங்கள், MSO ஃபைல் டைலாக் ஓப்பன் இருக்குது. ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டாட் அலோ மல்டி செலக்ட். நீங்கள் டாட் இன்புட் பண்ண உடனே உங்களுக்கு அலோ மல்டி செலக்ட் அப்படின்னு கேட்டிருக்கு பாருங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இசிகோல், நீங்கள் இசிகோல் ப்ரெஸ் பண்ண உடனே ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ இண்டிகேட் பண்ணுது. நீங்கள் ஃபால்ஸை இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்டர் கொடுத்துருங்க. எக்ஸ் இசிகோல் டு அப்ளிகேஷன் டாட் ஃபைல் டைலாக் எக்ஸ்போஸ் ஆகுது. அதிலே டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராக்கெட் ஓப்பன், MSO ஃபைல் டைலாக் ஓப்பன், MSO ஃபைல் டைலாக் ஓப்பன், ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டாட் ஷோ கொடுக்கணும். எஸ், இதிலே கண்டெயின் வேர்ட் இங்கே இருக்குது, ஷோ. நெக்ஸ்ட் என்டர் கொடுத்துட்டு இஃப் எக்ஸ், நெக்ஸ்ட் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இந்த ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டு இந்த ஐக்கனை நீங்கள் உங்கள் கீபோர்ட்லேருந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 0 ஸ்பேஸ் கொடுத்து தென் என்டர் கொடுத்துருங்க. ஃபாத் செலக்ட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு. ஸோ F ஃபாத் இஸ் ஈக்குவல் டு அப்ளிகேஷன் டாட் ஃபைல் டைலாக் கண்டெயின் வேர்ட் bracket open MSO file dialog open
bracket க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டாட் செலக்டட் ஐட்டம்ஸ் இங்கே எஸ் ப்ரெஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே எக்ஸ்போஸ் ஆகும். செலக்டட் ஐட்டம்ஸ் bracket ஓப்பன் பண்ணிட்டு just put 1. நெக்ஸ்ட் இமேஜ் ஃப்ரேமை ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ ஒன்ஸ் யூசர் ஃபார்மில் இதில் பாருங்கள் ஃப்ரேம் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரேம் நேம் பார்த்துக்கோங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் நேம்னு இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே இமேஜ் 1ன்னு இருக்குது. ஸோ இந்த ஃப்ரேமோடைய நேம் இமேஜ் 1. ஸோ நீங்கள் வேறு நேம் செட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த நேமை தான் நீங்கள் கோடிங்கில் யூஸ் பண்ணணும். ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் டிஃபால்ட்டாக இருக்க நேமையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்டர் கொடுத்துட்டு இமேஜ் 1 டாட் பிக்சர். ஸோ இது ஒரு டிஃபால்ட் வேர்ட் தான். பிக்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இஸ் ஈக்குவல் லோட் பிக்சர். லோட் பிக்சர் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே உங்கள் லொக்கேஷனை கண்டெயின் பண்ணணும். எஃப் ஃபார்த் ப்ரெஸ் பண்ணிட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்டர் கொடுத்துருங்க. இமேஜ் 1 டாட் பிக்சர் சைஸ் மோட் இங்கே இருக்கு இல்லைங்களா, இது வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பிக்சர் சைஸ் மோட் இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் என்டர். இப்போது என்டி கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். இப்போது கோட் ரைட் பண்ணுறத ஃபினிஷ் பண்ணிட்டோம். ரீசெட் அண்ட் ரன் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் ரீசெட் அண்ட் ரன் பட்டன். ஆட் இமேஜ் பட்டனை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் கம்ப்யூட்டர், அதாவது டெஸ்க்டாப் ஆர் எனி அதர் பிளேஸ்லேருந்து நீங்கள் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் நம்ம யூசர் ஃபார்மில் நம்ம ஆட் பண்ணியிருக்க இமேஜ் ஃப்ரேமில் நம்ம கிளிக் பண்ணோடனே அதில் வந்துட்டு செட் ஆகிடுச்சு. கிளியராக தெரியுதுங்களா? ஜஸ்ட் பாருங்கள் செட் ஆகிருக்கு. ஸோ நம் கோட் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி. நெக்ஸ்ட் இதனுடைய பார்ட் 2 வீடியோவில் இந்த யூசர் ஃபார்மில் உங்கள் கம்ப்யூட்டரில் இருந்து ஆட் பண்ணியிருக்க இந்த இமேஜை ஒரு ஃபைல் பாத் க்ரியேட் பண்ணி ஒரு செப்பரேட் லொக்கேஷனில் எப்படி சேவ் செய்வது. மறக்காமல் நம்ம சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.